பிரைஸ் தி லார்ட். என்னை நோக்கிப்பார் என்ற தலைப்பில் சிறிய நிகழ்ச்சியோடு இன்றைக்கி நம்ம தொடங்கலாம். கருணாகுளம் என்ற கிராமத்தில் ஒரு சிறு குடிசையின் முன்னாடி கிராம மக்கள் எல்லாரும் சூழ்ந்து நிற்கிறாங்க. குடிசையின் வாசலில் ஒரு சிறுமி நின்று அழுது கொண்டிருக்கிறார். இந்த குழந்தையை யார் தத்து எடுத்துக்கொள்ளக்கூடும் என்று ஒருவரோடொருவர் தர்க்கித்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் பல காரணங்களை சொல்லி அவளை தத்து எடுக்க முன் வந்தார்கள். காரணம், அந்த பெண் குழந்தையுடைய தாய் மரித்து விட்டாள். ஆகவே யார் இந்த பிள்ளையை தத்து எடுத்து வளர்ப்பது என்று தீர்ப்பளிக்கும்படியாக பஞ்சாயத்துக்காரர் கிராம மக்களும் கூடி வந்திருந்தனர். அந்த சமயம் அந்த இடத்தில் ஒரு துப்பட்டியை போர்த்து கொண்டு பார்வைக்கு பிச்சைக்காரனைப் போல ஒரு ஏழை மனிதன் வந்தார். அவர் போர்வை எடுத்துவிட்டு, தீயினால் கருகி போன அவருடைய முகத்தையும் என்னுடைய உடலையும் பாருங்கள், எந்த வண்ணமாய் வெந்து வேதனைப்பட்டு சகித்திருப்பேன். 4 ஆண்டுகளுக்கு முன் இந்த குழந்தையின் தாயார் குழந்தையை தொட்டிலில் தூங்க வைத்துவிட்டு வெளியே சென்றிருந்தார். அந்த சமயம் வீடு தீ பற்றி எரிந்தது. சில மக்கள் கூடி தீ அணைக்க முயன்று முடியாமல் போனது. அந்த சமயம் குழந்தையின் தாய் ஓடி வந்து, என் குழந்தை உள்ளே வெந்து கொண்டிருக்கிறதே என்று கதறினார். தீ வீடு முழுவதும் பரவியதால் ஒருவரும் உள்ளே செல்ல துணியவில்லை. அப்போதுதான் நான் எரிந்து கொண்டிருக்கும் கதவை தள்ளி உள்ளே சென்று தூளியின் கயிறுகளை அறுத்து தீயில் எரிந்ததினே அதனால் தூளியிலிருந்து குழந்தை கீழே விழுந்து கதறிக்கொண்டிருந்ததை கண்டேன். உடனே அங்கு கிடந்த கம்பளியால் குழந்தையை நன்றாக சுற்றி மூடிக்கொண்டு எரியும் தீப்பிழம்புகளுடைய நான் வெளியே வர முயன்றேன். தீயின் கோரத்தினால் எனது கைகளும் கால்களும் வெந்து போயிற்று. குழந்தையை தாயின் பாதங்களில் வைத்துவிட்டு மயங்கி போனேன். என்னை அங்குள்ளோர் மருத்துவமனையில் சேர்த்தனர். 6 மாதம் இருந்து அங்கே இருந்து சற்று சுகமடைந்தேன். என்னை நோக்கி பாருங்கள். இத்தனை காயங்களும் வடுக்களும் கருகின நிலையும் இந்த குழந்தையை காப்பாற்றினால் எனக்கு உண்டானவை. ஆகவே இந்த குழந்தை எனக்கே சொந்தம் என்றான். அவர் பஞ்சாயத்துக்காரர் இந்த குழந்தையை அவனுக்கே கொடுக்க வேண்டும் என்றும் கிராமத்து மக்கள் இவனுக்கு சிறிய வேலையும் கொடுத்து உதவ வேண்டும் என்றும் தீர்ப்பு அளித்தனர். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவும் பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 22வது வசனம் என்று யாவரையும் அழைக்கிறார். உங்கள் பாவங்களுக்காக என் கைகளிலேயும் கால்களிலேயும் ஆணிகள் கடாவப்பட்டது. நீங்கள் யோசித்த பொல்லாத காரியங்களுக்காகவும் தீய காரியங்களுக்காகவும் சிந்தனைகளுக்காகவும் என் தலையில் முள்முடி அணிந்து கொண்டேன். என் முதுகு பாலம் பாலமாய் பீக்கப்பட்டிருப்பதை பாருங்கள். எனது இரத்தமெல்லாம் ஒரு சொட்டுமின்றி அனைத்தும் இந்த பாவ உலகிற்காக சிந்தப்பட்டது. ஆகவே நீ எனக்கே சொந்தம் என்று என்னை நோக்கி பார்த்து உன் பாவங்களை என்னிடம் அறிக்கை செய்து விட்டுவிட்டு என்னை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு எனக்காக வாழ்ந்திரு என உன்னிடம் இயேசு அன்பாய் கேட்கிறார். நீங்கள் இதை இன்றே செய்வீர்களா? ஆமேன். தேங்க்யூ லார்ட்.